ஒரு பையன், அவருக்கே தெரியாது அவர் எவ்வளோ பெரிய லவ்வுக்கு சொந்தக்காரன்னு. ஒரு பொண்ணு மனசில் நினச்சி அவளுக்குன்னு எல்லா விஷயத்தையும் கண்ணில் காமிச்சு அவருக்கே தெரியாமல் இந்த உலகத்தில் எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குமோ அது ஒரு கண்ணில் கொடுத்து வெறும் 2 ட்ரெஸ்ஸை மேட்சிங்காக போட்டு வரதே அவ்வளோ விஷயமாக கொண்டாடக்கூடிய ஒரு பொண்ணுக்கு, பொண்ணோட அன்புக்கு சொந்தக்காரியானார். அந்த பொண்ணோட மனசை அவருக்கே தெரியாமல் உடைச்சார். இயற்கையாகவே ஒரு மேஜிக் ஒன்று நடந்துச்சு. அந்த பொண்ணு என்ன நடந்தாலும் அவர் தான் வேணும்னு நினைக்காத தான் இது. ஹரி, நான் சொன்ன தேவதையோட லவ்வுக்கு சொந்தக்காரன். ராசிபுரம் வேளாண் மெடிக்கலில் தான் முதல் முறை நம்ம ஹீரோயின் அவரை பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒவ்வொரு முறையும் இங்கே நுழையும் போதும் அவர் எங்கே இருக்காருன்னு கண்ணு பரப்பரன்னு தேடி இருக்குது. இது வேறு யாராச்சும் பார்த்தாங்கன்னா கண் இது கம்ப்ளைண்ட் போகலாம் அப்படின்ட்டு கூட வச்சுருப்பாங்க. அதுக்கும் நீங்கள் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா மேடம் தன்னாலும் அதுக்கு வருவாங்க. வெறும் சைட் அடிச்சுட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்தில் நீங்கள் கமிட்டட்னு தெரியும் போது மேடம் சுக்குநூறாக உணர்ச்சி போயிட்டாங்க. அந்த ஃபோன் காலில் உங்கள் குரலை கேட்டு, அந்த குரல் நான் உனக்கானவே இல்லை, நான் வேற ஒருத்துக்கு சொந்தமானு சொல்லும்போது மேடம் சுக்குநூறாக உணர்ச்சிட்டாங்க. இந்த கடவுள் இல்லைன்னு வெற்ற வேண்டியதானே. இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் இதுக்கு இன்னொரு முறை இந்த வாய்ப்பை தரணும், இன்னொரு முறை அந்த அழகான லைஃப்பை தரணும். ரோட் கிராஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர். அந்த நொடி என் லைஃப்பில் நீ என் கூட வந்தால் போதும், இது எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை எல்லாமே சாப்பிட்டு இந்த கேக் கையில் ஒட்டிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, பர்த்டே நீங்கள் அந்த கை உங்கள் ஷாலில் தொடச்சிங்களாமே, என் பொண்டாட்டி என்னோடவே அப்படின்னு ஏதோ உரிமையாக பண்ண மாதிரி மேடம்க்கு அவ்வளோ ஹாப்பி. நீ இது உன்னோட இடம், நீ என்னோட ஷால், அது முந்தானே அது உன்னோடதுங்கிற மாதிரி அவ்வளோ பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இவன் வேற ஒருத்தனோடதுன்னு அப்படியே உறுத்த ஆரம்பிச்சிருக்குது. அந்த பெயினும் அந்த காயமே அவங்க வேலையை விட்டு நிற்க வச்சிருச்சு. ஏன்னா என்ன நடந்தாலும் யூனிவர்ஸ் விட்டுறதா இல்லை, யூனிவர்ஸ் விட்டுறதா இல்லையோ நீங்கள் விட்டுறதா இல்லை போலங்கிற மாதிரி. தீபாவளிக்கு அம்மாவுக்கு சாரீ கூட்டிட்டு போய் அவங்க எடுத்த சாரி எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு சாராக பார்த்து ஒரு சாரீ செலக்ட் பண்ணிங்களே, அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் மேபி சாரி பிடிக்கலையா, இல்லை இது என்னோட டேஸ்ட்டு இன்னும் எனக்கு பிடிக்கலையா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே அவ்வளோ கணக்கு போட்டு பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் என்ன கொடுத்தாலும் பிடிக்குங்கிற மாதிரி அவங்க இருக்க. நான் ஏதாவது உங்களுக்கு கொடுத்து பிடிக்காமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அவங்க இருக்க. உங்கள் கூடயே ஒரு குழந்தை மாதிரி வரக்கு அந்த பிள்ளை எப்பயும் தயாராக இருந்திருக்குது. எக்ஸாம் முடிஞ்சாலும் நகரத்தோன்ல நீங்கள் சலான் மொழி கூட்டிகிட்டு போனதெல்லாம் அந்த 3 மணி நேரமாக இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு ஆயுள் முழுக்க ஒரு அது விவரிக்கவே முடியாத அளவுக்கு